ஒரு விவசாயி வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்புறாரு. வர்ற வழியில் ஒரு முட்டையை பார்க்குறாரு. அது பருந்த முட்டைன்னு தெரியுது. பருந்தை எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கா, இந்த முட்டையை அதுக்கிட்ட சேர்த்துடலான்னு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அது எங்கேயுமே காணோம். உடனே அதை எடுத்துகிட்டு தன்னோட வீட்டில் அடகாக்கிற கோழியோட சேர்த்து வைக்கிறார். கோழியும் தான் முட்டை தான் நினச்சி அதை அடகாக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளில் அதிலிருந்து பருந்து வெளியே வருது. அது கோழி குஞ்சுகளோடு சேர்த்து தன்னையும் கோழி நினச்சிக்குது. அந்த கூட்டத்தோட வாழவும் ஆரம்பிக்குது. எல்லா கோழியும் இரை தேடும்போது இந்த பருந்து மட்டும் வானத்தையே பார்த்துட்டே இருக்குது. வானத்தில் பருந்துகள் வட்டமிடுறதை பார்த்த பருந்து, சே, நானும் இந்த மாதிரி பருந்தா பிறந்திருக்க கூடாதா, நாமும் அதே மாதிரி வானத்தில் சந்தோஷமாக பறந்துருக்கலாமேன்னு நினைக்குது. இப்படி நினச்சி அதுக்கு வயசும் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்மளோட திறமைகள் நமக்கே தெரியாமல் இருக்கும். அதை வெளிக்கொண்டு வரணும்னா சில முயற்சிகள் எடுத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க.